கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஏறக்குறைய 6 மணிக்கு ஜெபமாலை தொடங்கி சரியாக 7:25 ஆகின்றது. ஏறக்குறைய 1.5 மணி நேரம் இந்த ஆலயத்தில் அமர்ந்து உங்களுடைய ஜெபங்களையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவரிடத்தில் செலுத்திவிட்டு இப்பொழுது இந்த நற்செய்திக்கு செவிமடுத்து விருத்திருக்கிறீர்கள். இந்த நற்செய்தி மட்டுமல்ல, இன்றைய நவநாளின் மைய கருத்தும் இயேசுவின் இரக்கத்தை, கருணையை யார் நெருங்கி பெறுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் ஒரு பெரிதல்ல, மன்னிப்பும் சாத்தியமே என்பதை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். செம்மன் புனித அருளானந்தர் அவருடைய தலையை வெட்டுவதற்கு முன்பாக அவர் வெட்டுபவனை பார்த்து சொன்னார், நண்பா, நான் கடவுளிடம் வேண்டிவிட்டேன், எனக்குரிய பங்கை செய்துவிட்டேன், இப்பொழுது உனக்குரிய பங்கை நீ செய் என்று சொன்னார். நான் எல்லாவற்றையும் நிறைவாக செய்துவிட்டேன். என்ன நிறைவாக செய்துவிட்டேன்? என்னுடைய பணியை செய்துவிட்டேன். இந்த மண்ணிலே ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்துவிட்டேன். இப்பொழுது இழப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. நீ உன்னுடைய கடமையைத்தான் செய்யப்போகிறாய். ஆனால் நீ எனக்கு எதிரி அல்ல, நீயும் எனக்கு நண்பன்தான் என்பதை அவர் தலை வெட்டுப்படுவதற்கு முன்பாக சொல்லி சென்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று மன்னிப்பும் ஒப்புரவும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றன. இந்த மன்னிப்பும் ஒப்புரவும் இருவேறு கருத்துக்கள் அல்ல. ஒப்புரவு என்பது மன்னிப்பின் அடையாளம்தான். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நோக்கி செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மீது கருணை கூறுகிறார், நம்மீது இரக்கம் கொள்கிறார். கருணையும் இரக்கமும் இறைவனிடத்தில் இருப்பதை நாம் கண்கூடாக உளப்பூர்வமாக உணர்ந்து பார்த்து அனுபவிக்கின்ற நேரம்தான் அந்த ஒப்புரவு நேரம். அந்த வகையிலே இந்த மன்னிப்பை நாம் எப்பொழுதெல்லாம் பெறுகிறோம், எப்படியெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தி பார்ப்பதற்கு உதவியாக ஒரு மூவரை உங்கள் முன் குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். 1997 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒரு குருவானவரை அவர் பணி செய்த இடத்திலே, பள்ளியிலே இருந்து ஒரு கூட்டம் அழைத்து சென்று ஒரு தெருவிலே நிறுத்தி அவருடைய ஆடையை களைந்து செருப்பு மாலையிட்டு அந்த கூட்டம் அவரை அடித்தும் சித்திரவதை செய்தும் அவரை அந்த தெரு முழுக்க இழுத்து சென்றார்கள். அந்த அருட்பணியாளர் பெயர் கிறிஸ்துதாஸ், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அந்த அவமானத்தை அவர் உணர்ந்த பொழுது, அவமானத்தை பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய மனது எப்படி இருந்திருக்கும்? அந்த கூட்டம் இவர் மீது கூறிய குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர் எங்களுக்கு எதிராக இருக்கிறார், எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறார், பள்ளியிலே விடுதியிலே எங்களுக்கு உதவியாக இல்லை, ஆனால் அவர் உதவியாகத்தான் இருந்தார், உதவியாக இல்லை என்று பொய் குற்றச்சாட்டுக்களை கூறி அவரை அடித்து துன்புறுத்தி நிர்வாணப்படுத்தி தெருவழியாக இழுத்துச் சென்றார்கள். 2021 அவர் மாரடைப்பின் காரணமாக இறந்து போய்விட்டார். அவர் அந்த சித்திரவதையை அனுபவித்த பின்பு அதே வருடம் 97 டிசம்பர் மாதம் என்னுடைய தந்தையார் இறந்ததற்காக மும்பை பக்கம் இருக்கின்ற பூனே நகரத்திலிருந்து நான் என்னுடைய வீட்டிற்கு வந்து மதுரையிலிருந்து மீண்டும் ரயில் ஏறி செல்ல வேண்டும். அந்த வகையிலே நான் மதுரையிலே சென்ட் மேரி ஸ்கூல் எங்கள் பள்ளியிலே போய் தங்கியிருந்தேன். அடுத்த நாள் இரவு ட்ரெயின். அப்பொழுது அந்த அருட்பணியாளர் கிறிஸ்துதாஸும் அங்கே வந்து தங்கியிருந்தார்.
அந்த நிகழ்விற்கு பின்னால் அவருக்கு சிறிது ஓய்வு தேவைப்பட்டதால் தலைமறைவாக அல்ல, மிகவும் தைரியமாக அவர் அங்கே வந்து தங்கியிருந்தார். ஒரு திருப்பலிகளை இருவரும் சந்தித்து கொண்டோம். அப்பொழுது இவரை பார்த்த பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பாக இவ்வளவு சித்திரவதைகளை தாங்கிய ஒரு மனிதர் எப்படி இப்படி ஒன்றும் நடக்காது போல இருக்கிறாரே என்று சொல்லி அந்த ஃபாதரிடம் கேட்டேன், ஃபாதர் கிறிஸ்துதாஸிடம் கேட்டேன், ஃபாதர் உங்களை அடித்து செருப்பை மாலையிட்டு தெருவழியாக இழுத்துட்டு போனான்னு பேப்பர்ல எல்லாம் வாசித்தோம். நீங்கள் அந்த மாதிரி உங்களை இழுத்துட்டு போன சமயத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன நினச்சிங்க, எப்படி உணர்ந்தீங்க என்ற ஒரு அங்கலாய்ப்பில் நான் கேட்டேன். உடனே ஃபாதர் கிறிஸ்துதாஸ் சொன்னார், தம்பி, முதல்ல அவங்க அடித்தப்போ எனக்கு வலிச்சிச்சு. முதல்ல அவங்க செருப்பு மாலையிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டப்போ எனக்கு அவமானமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்திற்கு பின்னால் இயேசுவை, சிலுவையில் இருக்கின்ற இயேசுவை நினைத்து கொண்டேன். அந்த இயேசுவை நினைத்த பொழுது அவரும் ஆடையின்றி தானே இருந்தார், அவரையும் சித்திரவதை தானே செய்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆகவே என்னுடைய அவமானம் பெரிதாகப்படவில்லை. என்மேல் விழுந்த அடி எனக்கு ஒரு பெரிய வலியை தரவில்லை. அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், உண்மைதான். ஆனால் அந்த வலி எனக்கு பெரிதாக தெரியவில்லை. இயேசுவை எந்த கணத்தில் என்னுடைய மனதில் இருத்தினேனோ அந்த கணத்திலே என்னுடைய வழி பெரிதாக தெரியவில்லை, நான் உணரவில்லை. ஏன், நான் மிகவும் மகிழ்வாகவே ஏற்றுக்கொண்டேன். இயேசு எப்படி சிலுவையில் இருந்து சொன்னாரோ, இவர்கள் செய்வது என்னதென்று செய்கிறார்கள் என்று சொன்னாரோ, அதே மனநிலைதான் என்னுடைய மனதிலும் இருந்தது என்று சொன்னார். அப்பொழுது இந்த நிலைமையை உணர்வதற்கு அவருக்கு எவ்வளவு பக்குவம் இருந்திருக்க வேண்டும், எந்த நற்செய்தி அவரை இந்த உணர்வை கொடுப்பதற்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. அவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற செய்தியைத்தான் அவர் அன்று குறிப்பிட்டார். 1999 உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஞாபகம் இருக்கும் நான் சொல்லும் பொழுது, கிரகம் ஸ்டெயின்ஸ் ஒரிசா மாநிலத்திலே அவரும் கிரகம் ஸ்டெயின்ஸ் அவருடைய பிள்ளைகள் சிறுவர்கள் 2 பேரும் அவர்களுடைய வாகனத்திலே இரவிலே தூங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு கூட்டம் அவர்களை தீ வைத்து எரித்தது. நன்றாக தூங்கி கொண்டிருந்தவர்கள் என்ன ஒரு மாதிரி அனலாக இருக்கிறது என்று விழித்த பொழுது அவர்களுக்கு தன்னுடைய ஜீப் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களை அந்த ஜீப்பை சுற்றி இருந்த கூட்டம் இவர்களை வெளியே வரவிடவில்லை. அவர்களை உள்ளே இருப்பதற்கு பயமுறுத்தினார்கள், அச்சப்படுத்தினார்கள். ஆகவே அந்த மூவரும் தீயிலே கருகி தங்களுடைய உயிரை இழந்தார்கள். இந்த மூவரையும் இழந்த கிரகம் ஸ்டெயின்ஸ்னுடைய கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவருடைய மனைவி அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு சொல்லொன்னா துயரமடைந்தார்கள். தங்களுடைய கணவர் மட்டுமல்ல, அழகான 2 மகன்களையும் இழந்து விட்டேனே, ஒரு மகள்தான் கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்வு இப்படி ஆகிவிட்டதே. அவர்கள் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள், இங்கே வந்து 15 ஆண்டுகளாக பணிபுரிந்தவர்கள். இருப்பினும் இந்த மக்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், நிருபர்கள் அந்த அம்மாளை பார்த்து கேட்டபொழுது, இவர்கள் செய்வது மிக கொடிய காரியம்தான். இந்த துயரத்தை என்னால் சாதாரண மனுஷியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவை நம்பித்தான் இந்திய நாட்டிற்கு வந்தோம், இந்த பகுதியிலே பணிபுரிந்தோம். இந்த கிறிஸ்துவுக்குத்தான் அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். என்னுடைய கணவரையும் 2 மகன்களையும் இழந்து விட்டேன், பரவாயில்லை. இருப்பினும் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு அகலமாட்டேன் என்று சொல்லி அவர் பெயரால், கிரகம் ஸ்டெயின்ஸ் பெயரால், அதன் பின்னால் ஒரு பெரிய மருத்துவமனையை நிறுவி பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு நம் இந்திய நாடு பத்மஸ்ரீ என்ற பெரிய உயரிய அவார்டு
அதை கொடுத்து கௌரவித்தது. அந்த அம்மா எப்பொழுது கிறிஸ்துவுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தினரை மன்னித்தார்களோ அந்த நற்செய்தியைத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அருளானந்தர் இவரும் 17ஆம் நூற்றாண்டிலே நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்றவர். நான் சொன்ன காரியங்கள் 2 பேர் நம்முடைய காலகட்டத்திலே, நம்முடைய நிகழ்கால வாழ்விலே சிறிது சிறிதாக நாம் கேள்விப்பட்ட உணர்ந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்விலெல்லாம் நாம் என்ன மன்னிப்பை உணர்ந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை எப்படி பார்க்கிறோம்? மன்னிப்பு என்பது ஒரு எளிதான வார்த்தை தான், ஆனால் செயல்படுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். நினைத்து பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு துரோகம் செய்துவிட்டாலோ, நமக்கு வேண்டாததை செய்துவிட்டாலோ, நமக்கு கெடுதல் செய்துவிட்டாலோ உடனடியாக நம்முடைய மனதிலே எழுவது என்ன? கண்டிப்பாக ஒரு கோபம் வரும், கண்டிப்பாக ஒரு வெறுப்பு வரும், மீண்டும் பழி வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆங்காரம் இருக்கும். இந்த கோபம், வெறுப்பு, ஆங்காரம் இவற்றையெல்லாம் நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதில்தான் இந்த மன்னிப்பை நாம் நினைத்து பார்க்கிறோம். மன்னிப்பு என்பது தெய்வ குணம் மட்டுமல்ல, மனித குணம் என்பதையும் நம்முடைய ஃபாதர் கிறிஸ்துதாஸ், இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் இவர்களெல்லாம் உணர்த்தி இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் ஏதோ தெய்வ பிறவிகள் அல்ல, மனித பிறவிகளாயிருந்து தெய்வ பிறவிகளாக மாறியவர்கள். இதில்தான் நம்முடைய புனிதரும் அடங்கியிருக்கிறார். இவர் தனக்கு தெரியும், நான் இந்த கிறிஸ்துவை போதிப்பதால் தான், கிறிஸ்துவர்களாக மதம் மாறுவதால் தான் இவர்கள் என்னை வெறுக்கிறார்கள், இவர்கள் என்னை எப்படியும் கொள்வார்கள் என்பது தெரியும். இடையிலே மீண்டும் அவருடைய நாட்டிற்கு செல்கிறார், போர்ச்சுக்கல். மீண்டும் வருகிறார். எப்படி? மீண்டும் ஒரு 20 இயேசு சபை தோழர்களோடு வருகிறார். நான் செய்கிற பணி பத்தாது, ஆகவே என்னோடு இன்னும் அதிகமான நபர்கள் வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு 20 பேரை கூட்டி வருகிறார். அப்போ நான் மட்டும் செய்வது பத்தாது என்ற துணிச்சலை கொடுத்தது இந்த நற்செய்தி தான். நாம் அன்றாடம் வாசிக்கின்ற இந்த நற்செய்தியானது நமக்கு ஒரு துணிச்சலை மட்டுமல்ல, துணிச்சலோடு கூடிய மன்னிப்பும் வேண்டும் என்பதை அருளானந்தர் நமக்கு உணர்த்துகின்றார். மன்னிப்பை துணிச்சலாக செய்ய வேண்டும். ஏதோ ஒரு என்னுடைய கடமை என்பதல்ல, மன்னிப்பதற்கு ஒரு கண்டிப்பாக துணிச்சல் வேண்டும். ஏனென்றால் எல்லோராலும் மன்னிக்க முடியாது. இயேசு போல் எத்தனை பேர் மன்னிக்க முடியும்? அந்த கிறிஸ்துதாஸ் அருட்பணியாளரை போல எத்தனை பேர் மன்னிக்க முடியும்? இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் போல எத்தனை பேரை மன்னிக்க முடியும்? அன்றாடம் நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கிறோமே, நம்முடைய கூட பிறந்தவர்களோடு குடும்பங்களோடு வாழ்கின்ற பொழுது பார்க்கிறோமே, நாம் எத்தனை பேரை மன்னிக்க முடியும்? நம்முடைய ஊரிலோ அல்லது நம்முடைய பங்கிலோ நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்கின்ற பொழுது, ஏன் உங்களுக்கு பொல்லாங்கு செய்பவர்களை, பொல்லாதவைகளையெல்லாம் உங்களை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் மன்னிக்க காத்திருக்கிறீர்களா? அந்த மன்னிப்பில்தான் தெய்வீக குணம் வெளிப்பட வேண்டும். அதைத்தான் நம்முடைய புனிதரும் சரி, இந்த மாமனிதர்களும் சரி நம்முடையிலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த மன்னிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? புனித அகஸ்தினார் சொல்லுவார், புனித தன்மைக்கு உங்களை உயர்த்துவதற்கு 3 குணங்கள் வேண்டும் என்று சொல்வார். என்ன 3 குணம் என்று கேட்டால், முதலாவதாக தாழ்ச்சி, இரண்டாவதாக தாழ்ச்சி, மூன்றாவதாக தாழ்ச்சி என்று சொல்வார். 3 முறையும் தாழ்ச்சி என்ற குணத்தை ஏன் சொல்கிறார் என்றால், இந்த தாழ்ச்சி என்ற பண்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பதற்கு எளிதாக ஆகிவிடலாம். உங்களுடைய கோபத்தையும் வெறுப்பையும் ஆங்காரத்தையும் நீங்கள் மறக்க முடியாது, கண்டிப்பாக மறக்க முடியாது. உங்களுக்கு துரோகம் செய்பவர்களை, உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களை கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே முடியாது. ஏதாவது ஒரு நினைவில், ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். நினைப்பதை மறக்க முடியாது, ஆனால் மறக்காமல் இருந்தாலும் மன்னிக்க முடியும் என்று சொல்லி நினைத்தவர்களுக்கு இந்த தாழ்ச்சி உதவியாக இருக்கும். ஆகவே நம்முடைய தாழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துகிறோம், அந்த தாழ்ச்சியின் மூலம் எப்படி நாம் மன்னிக்க முடியும் என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம்
ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று சொல்கின்ற பொழுது நாம் சம்பாதித்த செல்வம், பொருள், புகழ், பதவி, பட்டம் அனைத்தையும் தான் பெரும்பாலான நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒருவருக்கு நல்லது செய்வது நல்ல குணம், அதோடு இந்த மன்னிக்கின்ற குணத்தையும் நாம் பிறரிடம் வெளிப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் ஏதோ உங்களுக்கு நல்லது செய்வீர்கள் என்றால் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு குணத்தை விட்டு செல்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எதை விட்டு சொல்ல போகிறோம்? நமக்கு பின்னால், நம் பெயருக்கு பின்னால் என்ன பண்பை விட்டு சொல்ல இருக்கின்றோம்? நமது குணம் என்ன? அவர் கோபப்படுவார், ஆனால் அரவணைத்து விடுவார். அவர் நல்லது செய்வார், ஆனால் ரொம்ப கஞ்சனாக இருப்பார். இப்படி பலவாறாக நம்மை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மன்னிக்கின்ற குணம் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அல்ல, நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்போம். உலகத்தின் பார்வையில் பெருமையானது கடவுளின் பார்வையில் மடமையாகத்தான் இருக்கும். உலகத்தின் பார்வையில் மடமையானது கடவுளின் பார்வையில் பெருமையாக இருக்கும். ஆகவே இந்த உலகத்தின் பார்வையில் பார்க்காமல் கடவுளின் பார்வையில் பார்க்க இந்த திருப்பலி நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவியாக இருக்கட்டும். ஆமென்.